ஒரு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுகிற ஒரு நபர். இவர் வந்து இந்த 17 வழக்குகள் பார்த்தீங்களாமா, இந்த வழக்குகளில் ஒரு வழக்கு கைது செய்யப்பட்டது அதே காரணத்திற்காக, ஒரே காரணத்துக்காக மீண்டும் மீண்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துகிற பொழுது அந்த நீதி அரசர்களே அல்லது நீதிபதிகளே அல்லது மாஜிஸ்ட்ரேட்டுகளே என்ன செய்கிறார்கள் என்றால், சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து தடுப்பு காவல் சட்டத்தில் வந்து அவரை கைது செய்கிறார் பார்த்தீங்களா. அப்போ தேனி மாவட்டத்தில் அவரிடம் கஞ்சா பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கை வந்து இந்த வழக்கில் காட்டவில்லை. ஏன் எது காமிக்கல சார்? இன்னொரு விஷயம் வந்திருக்கு சார், அவரை வந்து யூடியூபர்னு சொல்ல, இனிமே வந்துட்டு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடாது, யூடியூபர் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே சொல்லியிருக்காங்களாமா. கைது செய்தது சரியா அல்லது இரண்டாவது முறை கைது செய்தது சரியா அல்லது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்ததுக்கு பிறகு ஒரு மீது மீண்டும் வந்து குண்டர் சட்டம் போடுவது சரியா? கண்டிப்பா சார், நீதிபதிகள் இதுக்காக நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கான அப்படிங்கிறது வந்து தக்க பதில்கள் வரவே இல்லை. தக்க பதில்கள் வரவில்லை அப்படின்னா, கைது செய்யப்பட்ட எவரும் அவ்வாறு கைது செய்யப்பட்ட காரணங்கள் கூடிய விரைவில் அவருக்கு தெரிவிக்கப்படாமல் காவலில் தடுத்து நிறுத்தப்படுதல் ஆகாது. மேலும் அவருக்கு தாம் விரும்பிய வழக்கறிஞரை கலந்தாய்வு செய்வதற்கும் அவர் வழியாக எதிர்வாதம் செய்வதற்கான உரிமையை ஏற்படுத்தும் உரிமையும் உண்டுங்கிறான். உதயநிதி அவர்கள் மைக்கில் பேசுறாரு, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் சொல்றாரு. இது எல்லா ஊடகங்கள்லையும் பரவிடுச்சு. அதுக்கு இந்தியா பூரா அவர் வாழ்நாள் முழுவதும் இந்தியா எல்லா கோர்ட்டுக்கும் போய் சேர முடியுமா? சார் இன்னொரு விஷயம் வந்திருக்கு சார், அவரை வந்து யூடியூபர்னு சொல்ல, இனிமே வந்துட்டு பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடாது, யூடியூபர் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே சொல்லியிருக்காங்களாமா. அதாவது யூடியூபர் அப்படின்னா இந்த யூடியூப்ல மட்டும் செய்திகளை பதிவு செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பத்திரிகையாளர்னா பல்வேறு தளங்களுக்கு தன்னுடைய கட்டுரைகளையும் சேர்த்து சமர்ப்பிக்கிறவர்னு அர்த்தம். இவர் வந்து சவுக்கு சங்கர் பத்திரிகைகளுக்கும் அவர் வந்து கட்டுரைகளை எழுதுவராக இருந்தாரா? புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ ஊடகத்துறையில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு பட்டம் வாங்கி வந்தவர்கள், இப்போ திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வந்தால் தான் நடிகராக முடியுமா? இல்லை திரைப்பட இப்போ கமலஹாசன்லாம் வந்து பிரிவிலே வந்து, சிவாஜி கணேசன்லாம் பிரிவிலே வந்து அப்பேற்பட்ட இப்போ 3 வருஷம் டிஎஃப்டி படிச்சுட்டு வர்ற மாணவர்களை விட நடிப்பில் வந்து திறமை மிக்கவர்களாக பலர் வந்து கோலோச்சி தலை சிறந்த நடிகர்னு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது ஊடகத்துறையில் வந்து அந்த காலத்தில் வந்து தினமலர், தினத்தந்தி, மாலை மலர், மாலை முரசு, தினமணி போன்ற இந்து பத்திரிகைகள் கூட நம்ம ஆரம்ப காலத்தில் அறிந்து கொண்ட பத்திரிகைக்கு செய்தியாளர் அப்போலாம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்டே அறிமுகப்படுத்தப்படவில்லை. அந்த காலத்தில் வந்து அவங்க பத்திரிகையாளர்களாக வந்து நியமித்து ஒரு ஊருக்கு போங்க, அங்கே காவல்துறை ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றி விசாரித்தா அதை பற்றி செய்தியை சேகரிச்சுட்டு வாங்க என்கிட்ட கொடுக்க, அதை வந்து எடிட்டர் தான் வந்து ஃபார்முலேட் பண்ணி அனுப்புவார். ஸோ இந்த ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னு இந்த ப்ரெஸ்ன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. பத்திரிகை துறையில் பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அப்படின்னு 2 பேருமே வந்து ப்ரெஸ்ஸில் இருக்காங்க. அது வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசு அதற்கான விதிமுறைகளை வகுக்குமானால், இப்போ யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுக்கு கூட வந்து இப்போ உயர்நீதிமன்றமே வந்து ப்ரெஸ்ஸு யூடியூபர்ஸ் இவங்களை பற்றி ஒரு வரையறைக்குள் இதுவரை கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. யாரை வந்து எப்படி வரையறை செய்வது அப்படிங்கிறதுக்கு முறையான சட்டம் வகுக்காத வரை இவர் ப்ரெஸ்ஸா இல்லையா அல்லது யூடியூபர் தான் மட்டும்தானா ப்ரெஸ்ஸை சேர்ந்தவரா, இப்போ மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு. சார் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்த்துருக்கிறாரு இல்லை சார், காவல்துறையில் வேலை பார்த்தோம். இப்போ நாங்களாம் வந்து ஒரு பொது நலவாதியாக அல்லது சமூக ஆர்வலராக வர்றவங்களும் நாங்கள் வந்து யூடியூப்பில் பேசுகிறோம் அல்லது ஏற்புடைய கருத்துக்களை இல்லை சட்டம் சார்ந்த கருத்துக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். ஏன்னா பொதுமக்களுடைய நலனுக்காக பொதுமக்கள் வந்து அறிவு தளத்தில் வந்து ஒரு படி மேலோங்கி வர வேண்டும். என்னங்க சட்டம் என்றால் என்ன, கைது என்றால் என்ன, நீதிமன்ற காவல் என்றால் என்ன, தண்டனை என்றால் என்ன போன்ற விவரங்கள், காவல்துறைக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது, உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்கள், உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரங்கள், ஒரு தடுப்பு காவல் வைத்தவர் வந்து என்னென்ன முறை எந்த அளவுக்கு அவரை வைக்கலாம், எவ்வளோ தூரம் வைக்கக்கூடாது என்கின்ற கருத்தெல்லாம் வந்து யார் தான் சொல்கிறது அப்படின்னா, இப்போ அதுதான் நீங்கள் வந்து நேற்றுலேருந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்த போதிலும்
நீங்கள் வந்து பேசுங்கள் ஊடகவியலாளர்கள்லாம் வந்து கேட்குறதுனால பொதுநலம் கருதி இதை வந்து இந்த கருத்துக்களை நம்ம மேலே வைக்கிறோம். நம்மளை யூடியூபர்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கும் வந்து ப்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வந்து அங்கீகாரம் செய்து ஒரு ப்ரெஸ்மேன் கொடுத்தாலும் சரி, அதற்கான வரையுறை என்ன இருக்கிறதோ அங்கேருந்து அதுக்கான நம்ம பதிவு செய்வதற்கு என்ன தகுதி அல்லது என்ன நிலைப்பாடு தேவையோ அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அப்போ சவுக்கு சங்கர் ப்ரெஸ் அப்படிங்கிற இதில் வந்து இப்போ நிறைய ப்ரெஸ் கிளப் இருக்குது. அதில் போய் தன்னை வந்து பதிவு செய்திருந்து நானும் ப்ரெஸ் மெம்பர் அப்படின்னு பதிவு செய்து கட்டுரைகளை சமர்ப்பித்திருப்பாரானால் அவர் கிட்டத்தட்ட ப்ரெஸ்மேன் என்றும் கருதப்படலாம், அல்லது யூடியூபர் எப்படி கருதப்பட வேண்டும் என்பது இப்போது வந்து ஒரு விவாதத்துக்குரியது அல்ல. ஆக கைது செய்தது சரியா அல்லது இரண்டாவது முறை கைது செய்தது சரியா, அல்லது உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்ததுக்கு பிறகு ஒரு மீது மீண்டும் வந்து குண்டர் சட்டம் போடுவது சரியா? கண்டிப்பா சார், நீதிபதிகள் இதுக்காக நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கான அப்படிங்கிறது வந்து தக்க பதில்கள் வரவே இல்லை. தக்க பதில்கள் வரவில்லை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது சட்டம் ரொம்ப சட்டத்தில் வந்து இப்போ நான் வந்து துலாம் ராசிக்காரர். நான் வந்து ஒரு நீதி வலுவான நெறிமுறையில் என்னங்க இப்போ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்யாததே முறைன்னு சொல்லுவாங்க. என்னங்க, குடம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குழல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதனால் நன்மையும் தீமையும் நாடி நலம் பெற்ற தன்மையால் ஆளப்படும் சொல்லுவாங்க. நம்ம வந்து நன்மை தீமை என்னங்கிறத அளந்து பார்த்து இதுதான் கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ தேனி மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பியை வந்து ஒரு குண்டாஸ் ப்ரப்போசல் கொடுக்குறாரு. அந்த குண்டாஸ் ப்ரப்போசல் தப்பு தவறு இல்லாமல் வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்குமானால் அது ஏற்புடையது என்று மஜிஸ்ட்ரியல் பவர் இருக்கிற தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கருதுவானால் அவர் வந்து அந்த குண்டர் சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆனால் அவ்வாறு போடப்பட்டதை நீதிமன்றங்கள் ஏற்றிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. இவர்கள் வந்து தடுப்பு காவல் சட்டத்தை போட்ட உடனேயே தேனி மாவட்டத்தில் போட்ட உடனே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அது தெரிவிக்கப்படுகிறது. நாங்கள் வந்து அவருக்கு வந்து இடைக்கால தடை விதித்து அவர் மீது ஏற்கனவே ஒரே குற்றத்திற்காக 17 முறை வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு ஒரு முறை குண்டர் சட்டத்தில் போட்டப்பட்ட பிறகு அதை நாங்கள் பரிசீலனை செய்து அவருக்கு இடைக்கால தடையை வந்து நாங்கள் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மீண்டும் வந்து வழக்கு பதிவு செய்வீர்களானால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏன் இப்படி பதிவு செய்தீர்கள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேட்குது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னாடி போய் தடுப்பு காவல் சட்டத்தில் நான் அடைத்தது சரியா இல்லையா என்பதற்கு தக்க காரணத்தை சமர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் வந்து யார் இருக்கிறாரு? தமிழ்நாடு அரசும் தேனி மாவட்ட கலெக்டர் இருக்காங்க. தேனி மாவட்ட கலெக்டர் மட்டுமே வந்து போய் அதுக்கான பதிலை சொல்ல வேண்டுமா, அல்லது ஆன் பிகாஃப் ஆஃப் தேனி மாவட்ட கலெக்டர் தமிழ்நாடு அரசினுடைய முதன்மை சட்ட வல்லுநர்கள் போய் அங்கே வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை? அப்போ டபுள் ஜேப்படி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டபுள் ஜேப்படி, அதாவது இதெல்லாம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் குற்ற செயலுக்கான குற்ற தீர்ப்பு பொறுத்த பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. செக்ஷன் 20 பிரிவு 20 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து குற்ற செயல் ஒரு செய்த குற்ற செயலுக்கு குற்ற தீர்ப்பு பொறுத்த பாதுகாப்பு, ஒருத்தர் மேலே வந்து ஒரு தண்டனை கொடுக்குறோம்னா அதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் செக்ஷன் 20. செக்ஷன் 20 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மீது குற்றமென சார்த்தப்பட்ட செயல் எதுவும் அது இழைக்கப்பட்ட காலத்தில் செல்லாற்றல் இந்த சட்டம் ஒன்றை மீறியதாக இருந்தால் அன்றி, 1947க்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்துச்சு, அந்த நியாயப்படி இப்போ இது குற்றம்னு சொல்ல முடியாது. இப்போ அமலில் இருக்கிற சட்டம் எதுவும் படி அதை மீறி இருந்தார்னா அதுக்கு அவர் தண்டனை கொடுக்கலாம். அப்படி இருப்பது ஒருவர் ஒரே குற்ற செயலுக்காக ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்படுதலும் தண்டிக்கப்படுதலும் ஆகாதுன்னு சொல்லுது. இதுக்கு பேர் தான் ஒருவர் ஒரே குற்ற செயலுக்காக
ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்படுதலும் தண்டிக்கப்படுதலும் ஆகாது. சரி, ஆங்கிலத்தில் அதை சொல்லுவோமானால் நோ பர்சன் இப்படி சொல்லுங்கள். இதுக்கு ஆகாதுங்கிறது கடைசியில் சொன்னதுனால இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் என்ன விவரம்னா, ஆகாதுங்கிறத வந்து கடைசியாக சொல்கிறது தமிழ், அதை முதல்ல சொல்கிறது இங்கிலீஷ். நோ பர்சன் ஷல் பி ப்ராசிக்யூட்டட் அண்டு பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனிதன் ஒரே குற்ற செயலுக்காக ஒரு தடவைக்கு மேல் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் 20 செக்ஷன் 20 சொல்லுது. செக்ஷன் 22 பார்த்தீங்களா, இதில் டிடென்ஷன் செய்யப்படுகிற ஒரு நபர் ஒரு அதாவது தடுப்பு காவலில் அடைக்கப்படுகிற ஒரு நபர், கைது செய்து அடைக்கப்படுகிற ஒரு நபர் 3 மாதத்துக்குள்ள அது உரிய அதாவது ஒரு பெஞ்சு உயர்நீதிமன்றத்தால் நிறுவப்பட்ட ஒரு பெஞ்ச் நீதிபதிகள் முன்பு இது வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்ணாமல் 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து அவரை காவலில் வைக்க முடியாதுன்னு சொல்லுது செக்ஷன் 22. அதான் ஒரு தனி மனிதனுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற உரிமை இருக்குது பார்த்தீங்களா, இது அளப்பரியது. கைது செய்யப்பட்டு காவலில் தடுத்து வைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து மிகவும் அறிவுள்ள கைது செய்யப்பட்ட எவரும் அவ்வாறு கைது செய்யப்பட்ட காரணங்கள் கூடிய விரைவில் அவருக்கு தெரிவிக்கப்படாமல் காவலில் தடுத்து நிறுத்தப்படுதல் ஆகாது. மேலும் அவருக்கு தாம் விரும்பிய வழக்கறிஞரை கலந்தாய்வு செய்வதற்கும் அவர் வழியாக எதிர்வாதம் செய்வதற்கான உரிமை ஏற்படுத்தும் உரிமையும் உண்டுங்கிறான். என்னங்க, அவர் தன்னுடைய வழக்கறிஞரை பார்த்து என்னை கைது செய்தது சரியில்லை, எனக்கு சட்டப்படியாக இது செல்லாது என்று சொல்வதற்கான அந்த இந்த செக்ஷன் 22ல் சப்செக்ஷன் 1 படி தான் வந்து அவர் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் திருமதி கமலா போகிறாங்க. இல்லைங்க, அப்போதைக்கு இல்லைங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தவர்களையோ அவ்வாறு அமர்த்த பெறுவதற்கு தகுதியுடையவர்களையோ கொண்ட ஓர் அறிவுரை குழுமம் மேற்சொன்ன 3 மாத கால அளவு கழிவுறுவதற்குள் முன்பு அவ்வாறு காவலில் வைப்பதற்கு போதிய காரணம் இருக்கிறது என்று தான் கருவதாக அறிக்கை கொடுத்திருக்க வேண்டும். இல்லைங்க, உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர்களோ அல்லது அமர்த்த பெறும் தகுதியுடையவர்களையோ கொண்ட ஒரு அமைப்பு இவர் வந்து 3 மாதத்துக்கு மேலே 90 days கடந்துருச்சுன்னா தொடர்ந்து இவரை காவலில் வைக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறதுக்கு அவங்களுடைய அப்ரூவல் தேவைன்னு சொல்கிறாரு. இல்லைன்னா நினச்சவங்களெல்லாம் தூக்கி 10 மாதத்துக்கு 20 மாதத்துக்கெல்லாம் உள்ள இப்போ வந்து 76 முறை வந்து பெயில் பெட்டிஷன் போடுறாரு ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் வந்து தன் மீது குற்றம் இல்லை அல்லது எனக்கு சட்டத்தில் இவ்வளோ வழி இருக்குது, நான் ட்ரையலுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் வந்து பிணையில் விடுங்க, நான் சுதந்திரமாக வாழ தகுதியுடையவன் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியாக நம்புறதுனால தான் அவர் வந்து 76 முறை பெயில் போடுறாரு. இப்படி ஒவ்வொரு சட்டத்தின் முன்பு பாதிக்கப்படுகிற அல்லது சட்டத்தின் முன்பு குற்றம் சாட்டப்படுகிற எந்த நபருக்கும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உதயநிதி சனாதன எதிர்ப்பு பேச்சு வழக்குகளை சென்னைக்கு மாற்றுறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் உதயநிதிக்கும் அதே சட்டம் பொருந்தும். எப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து ஒரு தடவை ஃபோனில் மைக்கில் பேசுகிறார், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. இது எல்லா ஊடகங்கள்லையும் பரவிடுச்சு. அதுக்குன்ட்டு இந்தியா பூரா அவர் வாழ்நாள் முழுவதும் இந்தியாவுக்கு எல்லா கோர்ட்டுக்கும் போய் சேர முடியுமா? எல்லா நீதிமன்றத்துலேயும் போயிடுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, உதயநிதி திரு மரியாதைக்குரிய அமைச்சர் திரு உதயநிதியுடைய ஒரு கிளைம் வந்து சரிதான், நீங்கள் என் மீது என்னுடைய சொற்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் சேர்த்து சென்னை தான் நான் வசிக்கிற இடம், எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே இடத்துல கேஸ் நடத்துங்க, நான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறது சரிதான். ஆனால் அதை வந்து சென்னைக்கு மாற்ற சில பேர் மறுக்கிறார்கள். அந்த மறுப்பது தவறு. அவர் மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டுனா அந்த குற்றச்சாட்டு அனைத்தையுமே வந்து ஒருங்கிணைத்து ஒரே நீதிபதி முன்பு அல்லது ஒரு நீதிபதி குழுமத்தின் முன்பு அதை விசாரித்து முடிப்பது தான் வந்து சாத்தியமாகும் ஒழிய, அப்போ ஒரு பேச்சு பேசியதற்காகவோ அல்லது ஒரு செயல் செய்ததற்காகவோ அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் இந்தியாவுக்கு எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிட்டு வர முடியுமா? இந்தியா ஒரே நாடு. ஆக இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன செய்யுது, ஏதாவது அப்பீல் பண்ணணும்
அல்லது இதில் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்னா எங்களை கேட்டுட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும், எங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இந்தியாவிலேயே முதல் வழக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக சவுக்கு சங்கர் வந்து உச்சபட்சமாக உச்ச நீதிமன்றத்தில் வரை சென்று ஒரு தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து செய்த செயல்கள் நியாயம் என்று நான் சொல்லவில்லை. அவர் வந்து முதல்வர் குறித்து அல்லது பெண்கள் குறித்து வந்து அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்தும் அதுதான், எங்களுடைய கருத்தும் அதுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியல்கள் அத்தனை பேருமே சற்று மௌனம் காத்ததுக்கு கூட அதுதான் காரணம். இருந்த போதிலும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து இது லீகாலிட்டி வராது அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு நமது தமிழ்நாடு அரசில் இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் தேனி மாவட்டத்துடைய ஆன் பிகாஃப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேனி என்ன பதிலை போய் சொல்லப் போகிறார்கள் என்று சொன்ன அது ஓரளவு சுமூகமாக முடித்து வைத்த நம்ம ஊர் பஞ்சாயத்து கிட்டத்தட்ட நம்ம ஹைகோர்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கிறது தான் நான். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போய் இதில் யாருமே தோல்வி அடையக்கூடாது, தமிழ்நாடு அரசும் தோல்வி அடையக்கூடாது, சவுக்கு சங்கரும் தோல்வி அடையக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆக சட்டம் வந்து சுமூகமான ஒரு முடிவை ஏற்படுத்தட்டும் என்பதுதான் என்னுடைய முடிவுமா. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் மக்களுக்கு வந்து இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாங்க. இது சரியா தவறா, ஒரு ஆள் மேல இத்தனை தடவை போடுறாங்களே என்ன ஏதுன்னு புரியாம இருந்திருப்பாங்க. இந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.